35வது நாளிலும் தேவன் நம்மை கொண்டு வந்த நல்ல தெய்வக்காக நான் கர்த்தரை நன்றி வருகிறேன். தொடர்ந்து நம்ம பரிசுத்தத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட பரிசுத்தத்தை குறித்து நாம் தியானித்துக் கொள்கிறோம். பரிசுத்த பர்வதமும் தேவ சத்தம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பரிசுத்த பர்வதமும் தேவ சத்தம். கர்த்தரை பரிசுத்தத்தை உண்டாகட்டும். 2 பேர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒன்றை தியானித்து கொள்வோம். 2 பேர் 1:18. அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம் என்று சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு அவர் உயர்ந்த மலையின் மேல் அவர் தனித்திருக்கும்படி அவர் கடந்து போனார். அவர் போகும் பொழுது அவர்களுக்கு முன்பாக இயேசு மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாய் மாறியது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுவோடு கூட பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். இப்படிப்பட்டதான ஒரு தரிசனத்தை யாக்கோபும் பேதுருவும் யோவானும் பார்க்கிறார்கள். அப்போ இந்த தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, இந்த இடம் ரொம்ப மகிமையாக இருக்கிறது. அதனால மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் உமக்கு ஒரு கூடாரமும் போட்டு இங்கேயே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே மேல இருந்து ஒரு சத்தம் வருது. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் உண்டானது என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். மத்திய 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப நன்றாய் கவனிக்கணும், தேவ சத்தம் எப்பொழுது கேட்கும் என்று சொன்னால், நாம் நிற்கிற இடம் பரிசுத்த பர்வதத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது இந்த சத்தம் வந்தது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனிக்கணும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வந்து எப்பொழுது எல்லாம் தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றினாரோ, தேவ நீதியை நிறைவேற்றினாரோ, அப்பொழுதெல்லாம் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொன்னார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில தேவன் விரும்புகிற காரியம் என்ன என்று சொன்னால் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தை நம் வாஞ்சிக்கும் பொழுது, அந்த பரிசுத்தத்தை நம் தாகிக்கும் பொழுது, அந்த பரிசுத்தம் நமக்குள் வரும் பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து சொல்வார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி என்று சொல்வார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் விரும்புகிற காரியத்தை நம் இந்த பூமியிலே நாம் செய்யும் பொழுது வானத்திலிருந்து தேவன் பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வேதம் சொல்கிறது, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன்,
என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவன் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கும் நியாயத்தை அறிவிப்பார். என்று சொன்னாரு. இவர் என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஆத்துமாவை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. தேவனை மகிழ்ச்சிப்படுத்தும், தேவனை பிரியப்படுத்தும். அப்போ தேவனை பிரியப்படுத்தினா நம்ம என்ன செய்யணும்? இந்த பூமியில் அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும், அந்த பரிசுத்தமாய் மாறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது பரிசுத்தம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆணிவேர். நம்ம இந்த பூமியில் பரிசுத்தமாக எந்த ஒரு மனுஷன் இருக்கிறானோ அந்த மனுஷனை ஆண்டவர் உயர்த்துகிறார், ஆண்டவர் அவனை தகுதிப்படுத்துகிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததனுடைய பெரிய நோக்கமே என்ன என்று சொன்னால், பாவத்தில் இருக்கிற மனிதனை பரிசுத்தப்படுத்தும்படியாக, பாவத்தில் இருக்கிற மனுஷனை பரிசுத்தப்படுத்தும்படியாக. அப்போது ஆண்டவராகிய தேவன் இழந்து போனதை தேடி இந்த பூமிக்கு வந்தார். அப்போ எதை இழந்து போயிட்டார் என்று சொன்னால், உன்னை என்னை ஆண்டவர் இழந்துட்டார். ஏது தோட்டத்தில் ஒரு மகிமையாய் வைத்திருந்த நம்மை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? இழந்து போயிட்டார். மனுஷன் பாவம் செஞ்சதுனால தேவனை விட்டு தூரம் போயிட்டான். அப்போ மறுபடியும் மனிதனை மீட்கும்படியாக, இழந்து போன பரிசுத்தத்தை தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இழந்து போனதை தேடி வந்தார். மனிதனை இழந்துட்டார். அப்போ மனிதன் பரிசுத்தத்தை இழந்துட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் ஆண்டவர் தோட்டத்தை விட்டு அவனை துரத்திட்டாரு? அவன் பரிசுத்தத்தை இழந்துட்டான். அந்த பரிசுத்தத்தை திரும்ப தரும்படியாக தான் இயேசு இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ இந்த இழந்து போனதை எப்படி இந்த பரிசுத்தத்தை நமக்கு தருகிறார் என்று சொன்னால், நல்லா கவனிக்கணும். யாரெல்லாம் அந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? இந்த பரிசுத்தத்தை தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சகேயு இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை அவனுக்குள்ளே இருந்தது. அவனுடைய சூழ்நிலைகள் சரியில்லை, அவன் குள்ளமாக இருந்தபடினாலே இயேசுவை அவனால் பார்க்க முடியவில்லை. அப்போ பாருங்க, சில நேரத்தில் நம்ம இயேசுவை பார்க்க முடியல அப்படின்றதுனால அவன் சரி பரவாயில்ல, இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கல. அவன் அன்றைக்கே இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் காட்டத்தி மரத்தின் மேல் ஏறினான். அவனுடைய வாஞ்சையும் அவனுடைய விருப்பத்தையும் இயேசு அறிந்தார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு பரிசுத்தம் வேணும் அப்படிங்கிற வாஞ்சை இருந்தாதான், விருப்பம் இருந்தாதான் கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்த முடியும். அந்த வாஞ்சை விருப்பம் இல்லைன்னா நம்ம பரிசுத்தமாகவே முடியாது. அப்போது இந்த சகையுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. இயேசுவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும், இயேசுவோடு எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவனுக்குள்ளே இருந்தபடினாலே இயேசு கரெக்டாக அந்த இடத்துல வந்து மேலே அண்ணாந்து பார்த்து சொன்னார், சகையுவே நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிக்கணும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்ன விரும்புகிறாங்களோ அந்த விருப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். நான் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு உனக்கு விருப்பம் இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பரிசுத்தமாகணுங்கிற விருப்பம் உனக்குள்ள இருந்தால் ஆண்டவர் உன்னை பரிசுத்தப்படுத்துவார். உனக்குள்ள என்ன விருப்பம் இருக்கிறதோ அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் தேடி ஆண்டவராகிய தேவன் வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இன்னைக்கு காணாமல் போன நம்ம இயேசு தேடி வந்திருக்கிறார். நசல் கொண்ட நம்மை சரிப்படுத்தும்படியாக இயேசு வந்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க எந்த காரியத்தில் தேவைகளோடு கூட இருக்கிறீங்களோ அந்த தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாக இயேசு உன்னை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும்போது, நான் காணாமல் போனதை தேடி
கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அருமையான ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, காணாமல் போனதை தேடி நான் வந்தேன். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள்கிட்ட என்கிட்டயும் என்ன காணாத போச்சு அப்படின்னா பரிசுத்தம் காணாத போச்சு. அப்போ காணாத போனதை ஆண்டவர் தேடி வந்தார். அந்த பரிசுத்தத்தை உனக்கு திரும்ப தந்து உன்னை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு இந்த பூமியிலே அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ காணாமல் போனதை தேடி வந்தார், துரத்துண்டதை அவர் சேர்க்கும்படியாய் வந்தார். நீ நானும் துரத்தப்பட்டுட்டோம், ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டுட்டோம், தேவனுடைய சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டுட்டோம், தேவனுடைய அன்பிலிருந்து நம்ம விலகி வந்துட்டோம். அப்போ விலகி வந்த நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப தேடி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம எலும்பு உடைந்து இருக்கலாம், ஆண்டவரிடத்தில் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் தேடி இந்த பூமிக்கு அவர் வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக அந்த ஒரு வார நிகழ்வுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் சுத்தம் செய்ய வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய முழு வாஞ்சையாயிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடுத்தது கல்வாரி சிலுவையில் மரிக்க போகிறார். அதற்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை தான் பரிசுத்த பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டு அவர் எருசலேமினுடைய தேவாலயத்துக்கு அவர் போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இயேசு பவனி வந்த பிறகு அவர் செஞ்ச முதல் வேலை என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஆலயத்தை அவர் பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. இப்போ அடுத்தது இயேசு சிலுவையில் மரிக்க போகிறார்ன்றது இயேசு அப்பாவுக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிக்கணும். அவர் சிலுவையில் மரிக்க போவதற்கு முன்பாக அவர் பவனி வந்தார். நேற்று தினத்தில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி வந்தார். முன் நடப்பவரும் பின் நடப்பவரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை புகழ்ந்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள். ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி பல காரியங்களை சொன்னாங்க. ஆண்டவர் இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு அடுத்து அவர் பண்ற காரியம் என்னென்ன, ஆலயத்துக்குள்ள போனார். எருசலேமினுடைய ஆலயத்துக்குள்ள போனார். அங்க அவர் பார்க்குற சம்பவம் என்ன என்று சொன்னால், அங்க எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்தை எப்படி மாத்திட்டாங்க? பிஸ்னஸ் தலமா மாத்திட்டாங்க. ஆண்டவர் அந்த ஆலயத்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் சுத்தம் பண்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 21 அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும்போது, இயேசு தேவ ஆலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் நிற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளை புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களை கவிழ்த்து போட்டு, என்னுடைய வீடு ஜெபவீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் புகையாக்கினீர்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு எதை சுத்தம் பண்றாரு அப்படின்னா, ஆலயத்தை சுத்தம் பண்றாரு. அங்க என்ன பண்றாங்க? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொள்ளுகிறவர்கள் விற்கிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பலி செலுத்துவதற்காக ஆண்டவர் புறாக்களை கொண்டு வர சொன்னார், ஆடை கொண்டு வர சொன்னார், வெள்ளாடை கொண்டு வர சொன்னார், கர்த்தர் காளைகளை கொண்டு வர சொன்னார். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தூரத்திலிருந்து வரும்பொழுது ஜனங்கள் அதெல்லாம் கொண்டு வர முடியலன்றதுனால ஆலயத்திலேயே எல்லாத்தையும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா நீ பலி செலுத்தணுமா, வா இந்த நான் புறா தரேன், அதுக்குரிய காசு என்ன பண்ணு கொடுத்துரு, புறாவை பலி செலுத்து, இல்லை ஆட்டை பலி செலுத்து, மாட்டை பலி செலுத்து, காளைகளை பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தை பலி செலுத்துகிற இடம், பாவத்தை மன்னிக்கிற இடத்தை எப்படி மாற்றிட்டாங்க? அவங்க பிஸ்னஸ் தலமாக மாற்றிட்டாங்க. ஆண்டவர் ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்குள்ள பக்தி வைராக்கியம் வந்துருச்சு. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சபைக்குள்ளே வரும்பொழுது பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நமக்குள்ள என்ன உண்டாகணும்? பக்தி வைராக்கியம் உண்டாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையில வந்து அவர் தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை ஆண்டவர் பண்ணாங்க, வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் தூக்கி போடுறார். கர்த்தருடைய. ஆனால் இந்த கோபம் யாருக்கு வரணும்னா,
அந்த ஆலயத்தில் இருந்த வேதபாரகருக்கு வந்திருக்கணும், பரிசேயருக்கு வந்திருக்கணும், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்திருக்கணும். ஆனால் அங்கே இருந்த ஆலயத்தில் இருந்து யாருக்கும் அது என்ன பண்ணல, வரல. இதுக்கு மாறா இயேசுவை கொலை செய்யறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அல்லேலூயா. இயேசு சபையை சுத்தம் பண்ணா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே இருந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவை கொலை செய்வதற்கு சதி செஞ்சாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக நம்ம அந்த பரிசுத்தம் சுத்தம் அப்படின்னு வரும்பொழுது அது இல்லாதவங்களுக்கு என்ன உண்டாகும், கோபம் வரும். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அப்போ இயேசு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறார், பரிசுத்தப்படுத்துறார். பரிசுத்தம் பண்ணும் பொழுது நல்லா கவனிக்கணும், அது இல்லாத பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னால் அவனுக்குள்ளே எரிச்சல் மூட்டுறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது அடுத்த வசனம் வாசிக்கும் போது 21:13 வாசிக்கும் போது, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் புகையாக்கினீர்கள். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்குள்ளே சுத்தம் பண்ண வந்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாய் மாற வேண்டும், தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதை ஒருபோது நம்ம என்னவா மாற்றக்கூடாது, கள்ளர் புகையா மாற்றக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, வேதபாரகரும் ஆசாரியரும் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சுத்தம் பண்றார், பரிசுத்தம் பண்றாருன்னா அதுக்கு பிரதிபலன் என்ன கொடுக்குறாங்க, அவரை கொலை செய்யறதுக்கு என்ன பண்றாங்க, வகை தேடுகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நல்லா கவனிக்கணும், சில நேரத்தில் நம்ம நன்மை செய்வோமானால் நன்மைக்கு தீமை வந்தாலும் அதை பொறுமையோடு கூட நம்ம என்ன பண்ணோம், சகிக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, ஆண்டவர் சகித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். மார்க் 11:15 சில வசனங்களை வாசிக்கும் போது, அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளை ஆசனங்களையும் கவிழ்த்து தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டகத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா, நீங்களோ அதை கள்ளர் புகையாக்கினீர்கள் உபதேசித்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு சொல்லி என்ன பண்ணாருங்க, உபதேசித்தார். அப்போ ஆண்டவர் அங்கே வந்து டீச் பண்றார், உபதேசிக்கிறார். அப்போ அவருடைய உபதேசத்தினாலே நாம் சுத்தமாகிறோம். யோவான் 15 அவருடைய உபதேசம் நம்ம என்ன பண்றதுங்க, சுத்தப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய தேவன் நமக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தருடைய ஸ்பீச், கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன செய்யுது அப்படின்னா நம்மளை சுத்தப்படுத்தும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் வீட்டில் வாசிங்க, யோவான் 15 அவருடைய உபதேசம் நம்மளை என்ன பண்ணுதுங்க, நம்மளை சுத்தமாக்குகிறது. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போ உபதேசம், ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வானத்திலிருந்து வந்து ஆண்டு சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு பிரியமாக இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அவருக்கு பிரியமாக, பிதாவுக்கு பிரியமாக எல்லாவற்றையும் இந்த பூமியிலே அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் அவர் சுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் வந்து என்னுடைய பிதாவுடைய கிரியைகளை செய்து நான் முடிக்கிறேன் என்று சொன்னார். யோவான் 17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் 5:17 கர்த்தருடைய பரிசுத்த இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். என் பிதா கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். அப்போ பிதாவுக்கு என்ன விருப்பமோ அதே தான் இந்த பூமியில இயேசு கிரியை செஞ்சார். இயேசுவுக்கு என்ன விருப்பமோ அதே தான் நாம் இந்த பூமியிலே கிரியை செய்யும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. பிதாவுடைய விருப்பம் என்ன? குமாரனை ஏன் அனுப்பினாரு? ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக,
ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக, ஜனங்களை பரலோகத்தில் சேர்க்கும்படியாக. அப்போ பிதாவின் கிரியை செய்தாரு. அதை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து கிரியை செஞ்சு முடித்தார். இப்போ இயேசு கிரியை செஞ்சு முடிச்சதை நாம் அதை கண்டினியூ பண்ணி நாம் அதை பூரணப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ யோவான் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடன் சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அல்லேலூயா. அப்ப என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவே இந்த கிரியைகளை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு வந்து அவர் தானா செய்யல, பிதா செய்ய சொன்னதை அவர் செஞ்சார். இப்ப நம்ம தானா எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. இயேசு என்ன சொன்னாரோ அதை நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம செய்து முடிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் நமக்கு சுய விருப்பங்கள் இருக்கும். ஆனால் என்னுடைய சுய விருப்பத்தை நான் செய்யக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை தான் என்ன பண்ணணுங்க, செய்து முடியும். அப்போ இயேசு என்ன செய்ய சொன்னார்? நம்மளை நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தரும் பரலோகத்துக்கு போக முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, பரிசுத்தத்தை ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவருக்கென்று இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் குறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப இதுல யார் வராங்க? நீங்கள் நானும் வந்துடுறோம். அல்லேலூயா. யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது? அவருக்கென்று, அவருக்காக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிறது, பூலோகத்தில் இருக்கிறது, எல்லா அதிகாரங்கள் எல்லாமே அவருக்காகவும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாரும் அவருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப நீங்க எல்லாரும் மறுபடியும் அவரோடு கூட போய் நம்ம இணையணும் அப்படின்னு சொன்னா நம்ம பரிசுத்த ஜீவியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ரோமர் 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கும் போது, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அல்லேலூயா. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீ நானும் யாருக்காக இருக்கிறோம்? ஆண்டவருக்காக இருக்கிறோம், இயேசுவுக்காக இருக்கிறோம். அப்ப இயேசுவுக்காக இருக்கிறோம் என்கின்ற சிந்தை நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயமாக ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ளே ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலையின் மேல பரிசுத்த பர்வதத்தில் ஆண்டவராகிய தேவன் கொண்டு போய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மறுரூபம் ஆகும் பொழுது தேவ சத்தம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ எல்லாருக்குள்ளும் ஜீவனை, அவர் ஜீவ சுவாசத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 17:25-26 வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்குள்ளும் ஜீவனை, சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவருக்கு தாமே தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிகளை செய்து. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் எல்லோருக்குள்ளும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிறது. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ எல்லோருக்குள்ளும் ஜீவனையும் சுவாசத்தையும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிறார்.
அப்போது அவர் கொடுத்த சுவாசம், அவர் கொடுத்த ஜீவன், அவருக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அதை பூரணப்படுத்துகிறார் என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். அவர் சிலுவை மரணத்திலே அடைந்த தண்டனை நிமித்தம் நம்மளை எல்லாரையும் ஆண்டவர் பூரணப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 2:10 வாசிக்கும், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது, அவருக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பின் அதிபதி யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதியா இருக்கிறார். அப்ப ரட்சிப்பின் அதிபதியை அவர் உபத்திரவங்களின் வழியாய் பூரணப்படுத்துவது அவருக்கு பிரியமாயிடுச்சு. அப்ப பிதாவாகிய தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவங்களின் வழியாக அவர் பூரணப்படணும் அப்படிங்கிறத கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது அவருக்கு சித்தமாக இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். இந்த பூமியில் தேவன் நம்மை வைத்திருக்கிறது ஒரு ட்ரைனிங் பீரியட். அல்லேலூயா. பயிற்சினா நமக்கு நிரந்தரமான வீடு எது? பரலோகம். அல்லேலூயா. நமக்கு நித்திய வீடு எது? பரலோகம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறது நோக்கம் என்னென்ன? ஒரு டெம்பரவரியாக ஒரு கொஞ்ச காலம் இந்த பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்காக வச்சிருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்தப்படுத்தும்படி வச்சிருக்கிறார். நீ பரிசுத்தத்தில் பூர்ணமாக ஆகணும்னு சொன்னால் சில உபத்திரவங்களின் வழியாக போய் தான் ஆகணும். அந்த உபத்திரவங்களின் வழியாக கர்த்தர் உன்னை பூர்ணப்படுத்துறதுக்கு அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னால் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக இயேசு உபத்திரவத்தின் வழியாக அவர் பூரணப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் பூரணப்பட்டதுனால பூரணப்படுகிற யாவருக்கும் அவர் நித்திய ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே என் வாழ்க்கை உபத்திரவம், பாடு, கஷ்டம், போராட்டம். எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், தேவனை அறிந்தவனும் சரி அறியாதவனாலும் சரி, எல்லாருக்கும் உபத்திரவம், பாடு, பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. ஆனால் நம்ம ஆண்டவரை அறிந்தவங்களுக்கு அந்த பாடு பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்குன்னா லேசா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமென். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பாடு பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனால் இயேசுவை அறிந்தவர்களுக்கு அந்த பாடு பிரச்சனை எல்லாம் எப்படி இருக்குன்னா லேசா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் லேசா இருக்கும் அப்படின்னா, என்னுடைய பாரத்தை இயேசு சுமந்துங்க. அல்லேலூயா. என்னுடைய பிரச்சனையை இயேசு சுமந்துட்டார். அந்த சிந்தை வந்துருச்சுனாலுமே நீங்கள் லேசாக மாறிடுவீங்க. நான் தான் சுமக்கிறேன்னா நீங்கள் தான் சுமப்பீங்க, பிரச்சனையோடு கூட இருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ எந்த பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் எல்லாத்தையும் இயேசு மேலே வச்சிருக்கேன். ஆண்டவர் கல்வாரி சிலுவை எனக்காக என்ன பண்ணிட்டார்? எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து பாடுபடவும் 3வது நாளிலே உயிர்த்தெழவும் அவருக்கு சித்தமாயிருக்கும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் வாசிக்கும் போது, லூக்கா 24:46 கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதாய் இருந்தது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்து பாடுபடவும் 3வது நாளில் உயிர்த்தெழவும் அது வேண்டியதாயிருக்கு. அல்லேலூயா. அப்ப சிலுவையிலே எல்லாவற்றையும் இயேசு சகித்தார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12:2 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீற்றிருந்தார். அல்லேலூயா. எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறேன். என்ன ஆசீர்வாதம்? பெரிய ஆசீர்வாதம், பரலோகம். அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன இல்லை?
அழுகை இல்லை, துன்பம் இல்லை, தொல்லை இல்லை, கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, பாடு இல்லை, வருத்தம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அப்போ உங்க முன்னாடி என்ன பரலோகம் தெரியணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவர் பாடுகள் என்ன பண்ணாருங்க? சகித்தார். லேசா ஏற்று போட்டார். அப்போ உங்களுக்கு முன்னாடி என்ன தெரியணுங்க? மகிமையான பரலோகம் இருப்பதினால் நான் மனம் உடைந்து போகவே மாட்டேன். அப்ப என்னன்னா மனம் உடைகிற மாதிரி வரும். ஆனா நீ பரலோகத்தை பார்த்து நீ தேர்த்திக்கிட்ட. அல்லேலூயா. அப்ப நமக்கு இருக்கிற நிரந்தரமான இடம் எது? நித்திய இடம் எது? பரலோகம். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி போனாருங்க? தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அப்போ அவரை அவமானப்படுத்துனாங்க, அவரை துக்கப்படுத்துனாங்க, வேதனைப்படுத்துனாங்க, அவர் வருத்தப்படுத்துறாங்க. சிலுவையில் மரணத்துக்குள்ள கொண்டு போகும்பொழுது அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாயிருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் சகித்தார். அப்ப அதுபோல நாமும் எல்லாவற்றையும் சகித்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா. மகிமையான பரலோகம் இருக்கையிலே